திருத்தணி அருகே கோரமங்கலம் கிராமத்தில் 17 வயது இளைஞனை கஞ்சா போதையில் 5 இளைஞர்கள் கிரிக்கெட் மட்டையால் மற்றும் உருட்டுக்கட்டையால் தாக்கும் வீடியோ வெளியாகி பரபரப்பு. 4 இளைஞர்களை கைது செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே உள்ளது கேஞ்சிகண்டிகை. இந்த பகுதியில் ஒரு இளைஞனை இருசக்கர வாகனத்தில் தூக்கி சென்று கோரமங்கலம் காலனி விளையாட்டு திடலில் வைத்து கிரிக்கெட் மட்டையாலும் மற்றும் உருட்டுக்கட்டையாலும் 5 பேர் கொண்ட கும்பல் சரமாரியாக 17 வயது இளைஞனை தாக்கியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த அந்த மாணவன் அந்த 5 இளைஞர்களிடம் கெஞ்சி கதறல் அடிக்க வேண்டாம் என்று கூறியும் அவர்கள் அந்த 5 இளைஞர்கள் கஞ்சா போதையில் கடுமையாக தாக்கியுள்ளனர். உடனடியாக அந்த பகுதியில் ஓடி வந்த அந்த 17 வயது சிறுவனின் சகோதரி, ஏன் எனது தம்பியை அடிக்கிறீர்கள் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். அந்த 17 வயது சிறுவனின் அக்கா யமுனா, என் தம்பி சஞ்சயை ஏன் அடிக்கிறீர்கள் என்று கேட்டுள்ளார். அதற்கு கஞ்சா போதையில் இருந்ததாகவும் மது போதையில் இருந்ததாகவும் இதனால் அந்த இளைஞர்கள் தகாத முறையில் பேசியதாக படுகாயமடைந்த சஞ்சயின் சகோதரி திருத்தணி காவல் நிலையத்தில் எனது தம்பி சஞ்சயை கடுமையான முறையில் தாக்கி கையை உடைத்துள்ள அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். தற்போது கை உடைந்து உடலில் பல்வேறு இடங்களில் காயம்பட்டு எனது தம்பி மருத்துவ சிகிச்சையில் உள்ளான் என்று காயம்பட்ட சிறுவனின் சகோதரி யமுனா திருத்தணி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதனையடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து செருக்கனூர் காலனியைச் சேர்ந்த புஷ்பராஜ், விமல்ராஜ், நந்தா, சரத் ஆகிய 4 பேரை பிடித்துள்ளனர். இந்த சம்பவத்தில் தொடர்புடைய மற்றொரு நபர் மதன் என்பவர் தப்பிச் சென்றுள்ளதாகவும் பிடிப்பட்ட 4 நபர்களிடம் விசாரணை மேற்கொண்டதில் பள்ளியில் படிக்கும்போது ஏற்பட்ட தகராறு தொடர்ந்து வந்ததால் அந்த இளைஞன் சஞ்சய் தான் காரணம் என்று அந்த இளைஞன் சஞ்சயை தாக்கியுள்ளதாக பிடிபட்டு கைது செய்யப்பட்டுள்ள 4 இளைஞர்கள் போலீசாரிடம் வாக்குமூலம் தெரிவித்துள்ளனர். மேலும் பிடிப்பட்ட இந்த 4 இளைஞர்களும் ஸ்ரீபெரும்புதூர் தனியார் கம்பெனியில் வேலை செய்கின்ற தொழிலாளி ஆவார்கள். கிரிக்கெட் மட்டையால் கஞ்சா போதையில் 5 இளைஞர்கள் 17 வயது சிறுவனை தாக்கிய சம்பவம் வீடியோ வெளியாகி பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தற்போது திருத்தணியில் கஞ்சா பழக்கம் அதிகமாகி உள்ளது. கஞ்சா விற்பனையும் அதிகமாகி உள்ளதால் இளைஞர்கள், மாணவர்கள் சீரழிந்து வருகின்றனர். 2 தினங்களுக்கு முன்புதான் ஒரு பெட்ரோல் பங்கில் பணம் கேட்டு கஞ்சா போதை வாலிபர்கள் இதே பகுதியில் பட்டாக்கத்தியுடன் ரகளையில் ஈடுபட்டு கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது என்பது குறிப்பிடத்தக்கது.